ஹே ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம சேனலில் இன்கோ பிராண்ட்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் காம்போவோட அன்பாக்சிங் போட்டிருந்தோம். அதை பற்றிய டீடைல்டு வீடியோ தான் இது. இந்த காம்போவில் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னா, ஒரு ஹீட் கன் வருது, 500 நியூட்டன் மீட்டர் டார்க்குலர் இம்பாக்ட் ரேஞ்ச், 1350 நியூட்டன் மீட்டர் டார்க்குலர் இம்பாக்ட் ரேஞ்ச், அப்புறம் ஒரு எல்இடி டார்ச். இந்த காம்போவை ஒரு அஃபோர்டபுள் பிரைஸில் தான் இன்கோ லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் மேனுவல் இருக்கு. இந்த கிட்லேயே பவர்ஃபுல்லான அப்புறம் ஹெவியான டூல்னு பார்த்தோம்னா இந்த 1350 நியூட்டன் மீட்டர் டார்க்குள்ள இந்த இம்பாக்ட் ரேஞ்ச் தான். இப்போ நம்ம பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அடுத்ததாக ஒவ்வொன்றோட யூசேஜுமே பார்ப்போம். அடுத்ததாக நமக்கு இந்த 2000 லூமென்ஸ் பவர் உள்ள ஒரு எல்இடி டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பில்ட் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த காம்போவில் நமக்கு ஒரு ஹீட் கன் வந்திருக்கு. இந்த ஹீட் கன்ல உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா 2 ஸ்டெப் இருக்கு. அது போக இதனுடைய டாப்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே மூலியமா நம்ம இந்த ஹீட் கன்ல எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன்ஸ்மே டாப்ல இருக்கு. இந்த காம்போவில் ஃபைனலாக இருக்க டூல் என்னன்னா, இந்த 500 நியூட்டன் மீட்டர் டார்க்குள்ள இந்த இம்பாக்ட் ரேஞ்ச் தான். எல்லா டூலோடைய பில்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அடுத்ததான் நமக்கு இந்த பாக்ஸில் இந்த டூல்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறக்காக ஒரு பேக்குமே கொடுத்துருக்காங்க. காம்போவோ வாங்கினதுனால நமக்கு பிளாஸ்டிக் கேசிங் வரல, இது மாதிரி ஒரு பேக் கொடுத்துட்டாங்க. எல்லா டூல்ஸுமே நம்ம இதில் வச்சு கேரி பண்ணி போய்க்கலாம். அடுத்ததான் நமக்கு ஹீட் கன்ல இன்செர்ட் பண்ணுறதுக்காக சில நாசில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்போவுடைய பெரிய பாக்ஸ்க்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன பாக்ஸ்க்குள்ள இம்பாக்ட் ரெஞ்சுக்கு தேவையான சாக்கெட் செட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காம்போல வர இம்பாக்ட் ரெஞ்சுக்கு தேவையான சாக்கெட் செட்ஸ் நமக்கு இந்த பாக்ஸ்ல வந்துருது. என்னென்ன சைஸ்னா 27, 30, 32 சைஸ்ல 3x4 இன்ச் சாக்கெட் செட்டும், அது போக 500 நியூட்டன் மீட்டர் டார்க்குள்ள இம்பாக்ட் ரெஞ்சுக்கு 1/2 இன்ச் சாக்கெட் செட்டும் நமக்கு 3 குவான்டிட்டியில இந்த பாக்ஸ்ல வந்துருது. இம்பாக்ட் ரெஞ்ச் நம்ம ஏதாவது ஹைட்டான பிளேஸ்ல யூஸ் பண்ண போறோம்னா அந்த இடத்துல அந்த இம்பாக்ட் ரெஞ்சை நம்ம பெல்ட்ல ஹோல்ட் பண்றதுக்காக ஒரு ஹூக்மே இந்த பாக்ஸ்ல நமக்கு வந்துருது. இந்த பொசிஷன்ல வச்சு நம்ம அந்த பெல்ட் ஹூக் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த காம்போல வந்த எல்லா டூல்ஸ்மே கார்ட்லெஸ் பவர் டூல்ஸ் தான். அதற்கான பேட்டரியை சார்ஜ் போடுறதுக்காக இது மாதிரி ஒரு 4Ah இன்டெலிஜென்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. எல்லா பவர் டூல்ஸ்மே பவர் பண்றதுக்காக 2 5Ah பேட்டரி நமக்கு இந்த காம்போல வந்துருது. நம்ம ஒரு பேட்டரி யூஸ் பண்றப்ப இன்னொரு பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த காம்போல வந்த எல்லா பவர் டூல்ஸ்மே நம்ம லைன் அப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை நான் ஃபிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதனுடைய கிட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு பக்கமாக வந்துச்சுங்க. இப்போ ஒவ்வொரு டூலாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1350 நியூட்டன் மீட்டர் டார்க்குள்ள இம்பாக்ட் ரேஞ்சில் பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அந்த டூலை செக் பண்ணி பார்த்தோம். ஹெவியாக இருந்துச்சுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 3 கிலோ பக்கமாக வந்துச்சு. இந்த மெஷினை வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த மெஷினோடைய ஃபார்வர்ட் ரொட்டேஷனுக்கு 3 ஸ்பீட் ஆப்ஷனும் ரிவர்ஸ்க்கு சிங்கிள் ஸ்பீட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷினை யூஸ் பண்ணி நம்ம வேலை செய்கிறப்ப அந்த இடத்துல வெளிச்சம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ்லேயே ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கரெக்டாக அந்த எல்இடி வந்துட்டு உங்களுக்கு பாயிண்டடாக அடிக்குங்க. இந்த இம்பாக்ட் ரேஞ்ச் ஹெவியாக இருக்கிறதால எப்பவுமே கையில் வச்சிருக்க முடியாது. டாப்பில் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா ரோப்பில் ஹேங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணிக்க பிரஷ்லெஸ் மோட்டார் தான். உங்களுக்கு இதனுடைய அவுட்புட் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா 3x4 இன்ச் சைஸோடைய அவுட்புட் ஷாஃப்ட் தான். அதுக்கான சாக்கெட்ஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பெரிய 1350 நியூட்டன் மீட்டர் டார்க்குள்ள இம்பாக்ட் ரேஞ்சுக்கு இன்கோ சைட்லேருந்து 5Ah பேட்டரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது அந்த காம்போவில் வந்த 500 நியூட்டன் மீட்டர் டார்க்குள்ள இம்பாக்ட் ரேஞ்ச் தான். அந்த 1350 நியூட்டன் மீட்டர் டார்க்குள்ள இம்பாக்ட் ரேஞ்சில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதே ஆப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் இம்பாக்ட் ரேஞ்ச்லையுமே இருக்குது. ஒரே சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டாரோடைய பவரும் அது போக இதனுடைய டார்க் அவுட்புட்டும் தாங்க. இந்த இம்பாக்ட் ரேஞ்ச்லையுமே நமக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வந்துருது. இதனுடைய அவுட்புட் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச் சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சாக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி போல்ட் அண்ட் நட் கழட்டிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கமே பிரஷ்லெஸ் மோட்டார் தான். உங்களுக்கு கார்பன் பிரஷஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ப்ராடக்ட்டில் வந்த ஒரு ஹீட் கன் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் மோட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு பேட்டரி போடுற ஆப்ஷனும், டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எங்கேயாச்சும் ஹேங் பண்ணுறோன்னா இந்த ஹூக் மூலிமா ஹேங் பண்ணிக்கலாம். அது போக டாப்பில் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேமே வந்துடுது. அந்த டிஸ்பிளேயில் எவ்வளோ டெம்பரேச்சர் அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன்ஸுமே டாப்பில் வந்துடுது. ஹீட் கன்னோட ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஹீட் கார்டை வந்துட்டு நாம் இது மாதிரி ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்க முடியும். பேட்டரியை நம்ம லாக் பண்ணி ஆன் பண்ணதுமே உங்களுக்கு டாப்பில் இருக்க டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிரும். அதில் உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னு காட்டுங்க. அடுத்ததான் நம்ம இது மாதிரி ப்ளஸ் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் அதிகம் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் மோடில் உங்களுக்கு 300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், செகண்ட் மோடில் 520 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட்டைன் பண்ண முடியும். ஹீட் கன் ரன் ஆகிறப்ப ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த மெஷ் வந்துட்டு உங்களுக்கு ரெட் ஹாட் ஆகிறது நம்ம விசிபிளாகவே பார்க்க முடியும். கடைசியாக இந்த கிட்டில் வந்திருக்கிறது இந்த 2000 லூமென்ஸ் பவர் உள்ள இந்த டார்ச் லைட் தான். இதனுடைய பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதனுடைய ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 130 டிகிரி வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க, நைட் டைம் எல்லாம் போய் தோட்டத்தை கண்காணிக்கணும்னா இந்த டார்ச் லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப்பில் உங்களுக்கு ஹீட் டிசிபேஷனுக்காக ஃபின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
இந்த டார்ச் லைட்ல பேட்டரி லாக் பண்ணி நம்ம ஆன் பண்ணதுமே உங்களுக்கு லைட் ரொம்ப பவர்ஃபுல்லான த்ரோ கிடைக்குதுங்க. 3 பவர் செட்டிங் இருக்கு இந்த டார்ச் லைட்ல. ஹை, மீடியம், லோன்ட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதனுடைய பேக் சைடுல இப்படி ஒரு ஹூக் கொடுத்திருக்காங்க. கையில நீங்க ஹோல்ட் பண்றனாலுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லனா ஏதாவது இடத்துல ஹேங் பண்ணனாலுமே ஹேங் பண்ணிக்கலாம். கிட்ல உள்ள எல்லா டூல்ஸ்மே பவர் பண்றது இந்த 5Ah பேட்டரி தான். இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு செக் பண்றதுக்காக இதுலயே ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர் மூலமா எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்டெலிஜென்ட் சார்ஜர்ல இந்த பேட்டரி போட்டதுமே உங்களுக்கு கிரீன் கலர் லைட் பிளிங்க் ஆச்சுன்னா பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே கண்டினியூஸா கிரீன் கலர் இருந்துச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெட் கலர் லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆச்சுன்னா பேட்டரி ஹை டெம்பரேச்சர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுவே கண்டினியூஸா இருந்துச்சுன்னா பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த காம்போல வந்த எல்லா பவர் டூல்ஸ்மே நம்ம இப்போ பிசிக்கலா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம டெஸ்ட் பண்ண போறது 1350 நியூட்டன் மீட்டர் டார்க் உள்ள அந்த இம்பாக்ட் ரெஞ்ச் தான். டிராக்டரோட பெரிய வீல் நட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோம். வித்தின் 2 செகண்ட்ஸ் ஒவ்வொரு நட்டுமே நம்மளால வீல்ல இருந்து ரிமூவ் பண்ண முடிஞ்சுதுங்க. இந்த டூல் யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிராக்டர், பஸ், லாரி, கிரேன் அது மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிராக்டர்ல டயரை ரிமூவ் பண்ணிட்டு கேஜ் வீல்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. நட்டு கழட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சோ அதே டைம்ல நம்மளால அந்த நட்டை ஃபுல் டைட்டுமே பண்ணிட முடிஞ்சது இந்த இம்பாக்ட் ரெஞ்ச் யூஸ் பண்ணி. பெரிய இம்பாக்ட் ரெஞ்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சின்ன இம்பாக்ட் ரெஞ்ச், அதாவது 500 நியூட்டன் மீட்டர் டார்க் உள்ள இம்பாக்ட் ரெஞ்ச் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் வீல்ல இருக்க நட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி பார்த்தோம். அதுவுமே ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இந்த டூல் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறீங்க, 2 வீலர் பஞ்சர் ஷாப் வச்சிருக்கிறீங்க, அது போக மொபைல் பஞ்சர் ஷாப், சின்னதாக கார் கேரேஜ் வச்சிருக்கிறீங்க, அவங்கெல்லாம் அவங்களுடைய ஒர்க்கை வந்து குயிக்காக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இது மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வேலை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருங்க. போல்ட் நட் எல்லாம் கழட்டி மாட்டுறது ஒரு பெரிய வேலையாகவே அவங்களுக்கு தெரியாது. அடுத்ததான் நம்ம காம்போல வந்த ஹீட் கன் யூஸ் பண்ணி இந்த பைப்பை ஜாயின் பண்ண போறோம். அதுக்காக ஹீட் கன் ஆன் பண்ணிட்டு அந்த கிரீன் ஹோஸ் மேல அந்த ஹீட்டான ஏர் வந்துட்டு ப்ளோ பண்ண போறோம். சூடான காத்து பைப் மேல படுறப்ப அது வந்து ரொம்பவே இலகிய தன்மை அடைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பைப்பை வந்துட்டு இந்த PVC பைப் மேல இன்சர்ட் பண்ணோம்னா ஃபுல்லாவே இன்சர்ட் ஆகி லாக் ஆயிரும். இந்த டூல் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஃபார்ம்ல அடிக்கடி பைப் ஒர்க் எல்லாம் பண்றவங்களுக்கு, எலக்ட்ரீஷியன்ஸ்க்கு, அது போக கார் பெயிண்டிங் ஒர்க் ஷாப்லயோ இல்ல ஸ்டிக்கரிங் ஒர்க் ஷாப்லயோ ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்குங்க. இந்த கிட்ல வந்து இந்த 2000 லூமென்ஸ் பவர் உள்ள இந்த டார்ச் லைட் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இருட்டான ஏரியாக்கு வந்திருக்கும். லைட் ஆன் பண்ணதுமே உங்களுக்கு விசிபிலிட்டி பாருங்க ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல இருக்க 3 மோட்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு பிரைட்னஸ் வேணுமோ தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். விவசாயிகள்கிட்ட இந்த லைட் இருந்துச்சுன்னா அவங்க தோட்டத்துக்குள்ள ஏதாவது வனவிலங்குகள்ல உள்ள வருதான்னு செக் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பவர் டூல்ஸ் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.